ஹலோ கைஸ், ஹேவ் அ குட் டேயா இருக்கணும்னு நினைச்சு தான் நடும்புனான். நேற்று எனக்கு மசில் கிராம்ப் ஆனது இன்னும் ஓகே ஆகல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னால் ஒரு விஷயத்தை ஒழுங்காக செய்யக்கூட முடியலை. ஸோ மார்னிங் எழும்புறதுக்கே எவ்வளோ பாடு. ஒரு இடத்துலேருந்து அசைகிறதுக்கே எனக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. என்ன ப்ராப்ளம்ன்றே எனக்கு கண்டா தெரியலை. ஸோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் ஜிம் போகலை, கோவில் போகலை. இந்த விஷயத்தில் எனக்கு அப்படியே கேன்சல் ஆகிட்டு ஒரு மாதிரி கில்ட். எனக்கு அந்த ஃபீலிங்ஸை சொல்ல தெரியலை, பட் அவ்வளோ வழியாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் சும்மா இருக்க டைமில் டேயை ப்ரொடக்டிவாக மாற்றணும்ன்றதுக்காகவே கொஞ்ச நேரம் படித்தேன். அதுக்கப்புறம் லைட் வெயிட்டாக சாப்பிட்டேன். டைம் கிடைக்கும்போது தான் நம்மளோட சின்ன சின்ன வேலைகளை செய்து முடிக்கலாம்னுட்டு ஸோ 2-3 வீடியோஸ் எடுத்துட்டு நான் எடிட் பண்ணி முடிச்சிருவேன். எனக்கு அந்த டைமை நான் கவர் பண்ணலாம்னு நினச்சி வீடியோவும் எடுத்தேன். 2-3 வீடியோவை எடிட் பண்ணியும் முடித்தேன். ஏன்னா என்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு அசைய முடியாது. ஸோ இந்த டைம் தான் எனக்கு செய்ய டைம் நினச்சி இந்த வேலையை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னே தெரியாது. ஸோ வித் லவ் படம் நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மூவியை பார்த்தேன். ஒரு ஃபீல் குட்டாக ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த மூவி எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிருந்துச்சு. கமர்ஷியலாக மாஸ் ஹீரோ வச்சு பண்ணாமல் இப்படியான நல்ல மூவிஸும் ஒரு நல்ல இம்பாக்டை கொடுக்குது. ஸோ ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, இன்றைக்கி ஃபுல்லாகவே ரெஸ்ட் தான். ஸோ நான் நேரத்துக்கு தூங்க போயிட்டேன். ப்ரே பண்ணுறேன் நாளைக்கு எனக்கு இது ஓகே ஆகணும், நான் கோயிலுக்கு போகணும், இந்த பழைய ரொட்டீனுக்குள்ளே நான் வரணும். ப்ரே பண்ணுவோம். அண்டில் தென் டாட்டா, பாய் பாய்.